ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது பாப்பாவுக்கு. இருந்தாலும் வந்து அலறி அலறி அழறான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு 5:30க்கு மார்னிங் மசூதிக்கு போயிட்டு முடிக்கயிறு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அப்பாவும் காலையிலே கிளம்பிட்டோம். முடிக்கயிறுலாம் போட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. பாப்பாவையும் தூங்க வச்சுட்டேன். டைம் வந்து 11 இருக்கும். ஸோ வந்துட்டு எங்கள் பாட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாசலில் கோலம்லாம் அலைஞ்சிருச்சு, கொஞ்சம் அது போட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வரும்போது தான் இந்த மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் எனக்குன்னு வந்துட்டு அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து எனக்கு இந்த கோலம் போடுறது, இந்த கலர் அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா பெரிய ப்ரெஷ் தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு பெரிய ப்ரெஷ்ஷில் போட முடியாது அப்படின்னால கார்னரில் வந்துட்டு கொஞ்சமாக ரப்பர் பேண்ட் மட்டும் நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ என்னோடய ரங்கோலி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போ அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலும் சனா வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக இங்கே தான் வருவாள். அவள் ஸ்கூலில் வந்து புதுசாக பிடி